Welcome guys. Welcome to Bonus Tree Max CBSE 12th Chapter 7 Integrals Exercise 7.3. இந்த எக்ஸசைஸில் trigonometric functions எப்படி integrate பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். First sum x squared 2x plus 5. யூஸ்வலாக trigonometric squares எல்லாம் நம்மளால் integrate பண்ண முடியாது except secant squared theta then cosecant squared theta. அந்த ரெண்டு ஸ்கொயர்ஸை மட்டும்தான் நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியும். இப்போது சைன் ஸ்கொயர்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்ததை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. சைன் 2xோட ஃபார்முலா 2 sin x cos x. காஸ் 2xோட ஃபார்முலா காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ். இந்த இடத்துல சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ், அதாவது sin squared x plus cos squared x equal to 1. இதிலேருந்து sin squared x 1 minus cos squared x எழுத முடியும் நம்மளால். இப்போ இந்த sin squared xக்கு பதிலாக 1 minus cos squared x ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 cos squared x minus 1ன்னு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஜஸ்ட் லைக் இது cos squared xஐ நம்ம 1 minus sin squared xன்னு எழுத முடியும். இப்போ cos squared xக்கு பதிலாக 1 minus sin squared x எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா கிரியேட் ஆகும், 1 minus 2 sin squared x. இப்போ cos 2xக்கு உங்களுக்கு 3 ஃபார்முலா இருக்குது. இதுதான் மெயின் ஃபார்முலா. இது ரெண்டும் இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ண ரெண்டு குட்டி குட்டி ஃபார்முலாஸ். ஓகேவா? இப்போ cos squared x ஒரு இடத்துல இருக்குது, sin squared x ஒரு இடத்துல இருக்குது. இப்போ cos 2x உங்கள் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin squared x கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு sin squared x இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணுறதை நம்ம எப்படி எழுதலான்னா, cos 2xஐ 1 minus 2 sin squared xன்னு எழுதலாம். இப்போ இந்த 2 sin squared x இந்த பக்கம் வந்துடும். இங்கே இருக்க cos 2x இந்த சைடு போகுது. நமக்கு sin squared x மட்டும்தானே வேணும். ஸோ sin squared x equal to 1 minus cos 2x divided by 2. இதே மாதிரி cos 2xஐ 2 cos squared x minus 1ன்னு எழுதலாம். இப்போ இந்த minus 1 இந்த சைடு வரும்போது cos 2x minus 1 2 cos squared x. இப்போ 2 cos squared x மட்டும் வேணும்னா நமக்கு 1 minus cos 2x divided by 2ன்னு எழுதலாம். ஓகேவா? சாரி, இங்கே வரும்போது ப்ளஸ்ஸு. இப்போ சைன் ஸ்கொயர்ட் எக்ஸை 1 மைனஸ் காஸ் 2x பை 2ன்னும் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை 1 ப்ளஸ் காஸ் 2x பை 2ன்னு எழுதலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இன்டகிரேஷனில் அடிக்கடி நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவீங்க. டியர் கைஸ், இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம காஸ் 2xலேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்டை டேரெக்டாக நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த ஸ்கொயர்டை ரிமூவ் பண்ணுறோம் காஸ் 2x ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஓகேவா? நம்ம என்ன எழுதுகிறோன்னா, சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2x பை 2. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. எக்ஸ் இருக்கும்போது இங்கே 2x இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் 2x ப்ளஸ் 5. இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் we have 2x ப்ளஸ் 5. அப்போ இங்கேயும் எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 2x ப்ளஸ் 5 நம்ம போடணும். 1 மைனஸ் காஸ் 2 இன்ட்டு 2x ப்ளஸ் 5 பை 2. இப்போ இந்த ஃபார்முலாவை சைன் ஸ்கொயர் 2x ப்ளஸ் 5ஐ 1 மைனஸ் காஸ் 2 into 2x plus 5 by 2ன்னு நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ sin square 2x plus 5 dx equal to 1 minus cos 2 into 2x plus 5 whole divided by 2 dx அப்படின்னு எழுதுகிறோம். இந்த 1 by 2 காமனாக இருக்குது. ஸோ 1 by 2ஐ காமனாக வெளில எடுத்துக்கோங்க. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாகவும் பண்ணலாம். ஏன்னா 2-3 எக்ஸசைஸ் போட்டாச்சு நம்ம. இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்றவங்க
தனித்தனியாக எழுதிட்டு போடுங்க. மேக்ஸிமம் டைரெக்டாகவே போட்டு பழகுங்க, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் மேனேஜ்மெண்ட் அந்த 2 தான் வெளில எடுத்தாச்சு. நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? 1/2 இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து டிஎக்ஸ் வந்து எக்ஸ். 1/2 காசோட இன்டகிரேஷன் என்ன? காசு இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சைன். ஸோ சைன் 2 × 2x + 5 டிவைடட் பை இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 2 × 2ன்னு இருக்குது. எப்போயுமே இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவிஷனில் வந்துடணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளிகேஷனில் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். அதாவது 2 × 2 4ன்னு ஆகிடும். இங்கே டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். சரியா? இந்த 2 உள்ளே போச்சுன்னா நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க? 4x + 10ன்னு போட்டிருப்பீங்க இல்லையா? நான் அது வெளில இருக்கிறதுனால தான் 2 × 2ன்னு போட்டேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா இப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணிக்கோங்க. 4 வந்துடும். ஸோ x/2 மைனஸ் 1/8 sin 2 × 2x + 5 + c. இதுதான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இன்டகிரேஷன் ஆஃப் sin 3x cos 4x dx. இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதுவுமே நீங்கள் 11th படித்த ஃபார்முலா தான். 2 sin x cos y is equal to sin x plus y plus sin x minus y நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல sin x வந்து 3x இருக்குது, y இருக்க இடத்துல 4x இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதும்போது இங்கே இருக்க 2 இந்த சைடு போயிடும். ஓகேவா? ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன், 1/2 இந்த 2 இந்த சைடு போகுது. sin இதுதான் என்னோட எக்ஸு, இதுதான் என்னோட ஒய். இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை 3x + 7xன்னு போட்டுக்கலாம். sin 3x minus 4x dxன்னு எழுதுகிறோம். ஓகேவா? அப்போ இந்த 1/2 நான் வெளில எடுத்துடுறேன். கான்ஸ்டன்ட் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக வெளில எடுத்துகிட்டு இன்டகிரேட் பண்ணுங்கள். sin 7x plus sin of minus x dxன்னு ஆகும். sin of minus theta minus sin theta. இதே cos of minus thetaனா cos theta தான். இதெல்லாம் நீங்கள் 11th படித்த ஃபார்முலாஸ். எகெயின் அண்ட் எகெயின் ஃபார்முலாஸ் ரீகால் பண்ணிக்கோங்க. இன்டகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன், ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் ஃபார்முலாஸ் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலாஸ் தரோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1/2 sin 7x dx minus 1/2 sin x dxன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருந்தப்போ நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராடக்டாக இருக்க அந்த ஃபங்க்ஷனை சப்ட்ராக்ஷன் ஃபார்முக்கு மாற்றிருக்கோம். இப்போ நமக்கு இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. டியர் கைஸ், வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம இன்டகிரேஷனே ஸ்டார்ட் பண்ணல. இந்த சம்மை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ப்ராடக்ட் ஃபார்ம்னா secant x tan x, தென் cosecant x cot x. இந்த 2 ப்ராடக்டை மட்டும்தான் நம்மளால் டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியும். வேறு ப்ராடக்ட்ஸை உங்களால் இன்டகிரேட் பண்ண முடியாது. இதை மைண்டில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ 1/2 sin xோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் காஸ் 7x, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டிவிஷனில் வந்துடணும். minus 1/2 sin xனா minus cos x plus c. நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கிறத முன்னாடி போட்டுக்கிறேன் நான். cos x/2 minus cos 7x/14 plus c. தென் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் cos 2x cos 4x cos 6x dx. இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா 2 cos a cos b equal to cos a plus b plus cos a minus b ஃபார்முலா. இங்கே இருக்க 2 இந்த சைடு வந்துடும். ஸோ cos a cos b இங்கே என்ன ஃபார்முலா இருக்குன்னா
காஸ் ஏ காஸ் பின்னு இருக்குது. ஏதாவது 2 டேர்ம் எடுத்துக்கலாம். இங்கே சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு எகெயின் 2x வரும். அதனால் இதை நான் வச்சுட்டு இது 2 மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இது 2 எடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா காஸ் 2x நான் ஒன்றுமே பண்ணல, அது அங்கேயே தான் இருக்கும். இதை மட்டும் எழுதுகிறேன். காஸ் a ப்ளஸ் பிங்கும்போது 10x ப்ளஸ் காஸ் a மைனஸ் பிங்கும்போது மைனஸ் 2x dxன்னு ஆகிடும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா தான். இந்த உள்ளே வர மைனஸ் காசை அஃபெக்ட் பண்ணாது. இந்த 1/2 வெளில எடுத்துருங்க. இந்த காஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். காஸ் 2x காஸ் 10x ப்ளஸ் காஸ் 2x. காஸ் ஆஃப் மைனஸ் 2xும் காஸ் 2x தான். ஸோ காஸ் ஸ்கொயர் 2xன்னு ஆகிடும் உங்களுக்கு dx. எகெயின் இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு சம் என்ன ஆகிடும்னா 1/2 காஸ் ஏ காஸ் பின்னு இருக்குது. அப்போ காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தோம் இல்லையா? எப்படி எழுதியிருக்கீங்க காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை? 1 மைனஸ் காஸ் 2x/2ன்னு எழுதுகிற மாதிரி காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் எப்படி எழுதலான்னா ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எழுத போகிறோம். காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸை 1 ப்ளஸ் காஸ் 2x/2ன்னு எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸ் இருக்கும்போது தான் உங்களுக்கு இங்கே 2x. ஆனால் இங்கே நம்ம கொஸ்டினில் பாருங்கள் 2x இருக்குது. நம்ம கொஸ்டினில் இங்கே என்ன இருக்குது? 2x இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா காஸ் ஸ்கொயர்டு 2xஐ 1 ப்ளஸ் காஸ் 4x/2ன்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஃபார்முலா பாருங்கள். இங்கே எக்ஸ் இருக்கும்போது இங்கே 2x எழுதணும். ஸோ இங்கே 2x இருக்கிறதுனால இங்கே 4x எழுதணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எழுதும்போது இது 1 ப்ளஸ் காஸ் 4x/2ன்னு ஆகிடும் dx. இப்போ இந்த 2 டேர்முக்கு 1/2 வெளியில் இருக்குது. இந்த டேர்முக்கு ஒரு 1/2 இங்கே இருக்குது. காமனாக வெளில இருக்க டேர்ம்ஸை மறந்துடாதீங்க. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உள்ளே வரப்போகுது. இப்போ உள்ளே வரும்போது என்ன ஆகும்னா 1/4 காஸ் 12x ப்ளஸ் 1/4 காஸ் 8x. மைனஸால் இந்த காஸ் அஃபெக்ட் ஆகாது. காஸ் ஆஃப் மைனஸ் 8x இஸ் ஈக்குவல் டு காஸ் 8x ப்ளஸ் இந்த 1/2வும் இந்த 1/2வும் மல்டிபிள் ஆகும். ஒரு 1/2 இந்த 2 டேர்முக்கு இருக்குது. வெளில இருக்க 1/2 தான் இங்கே வரும். இப்போ 1/4 dx ப்ளஸ் 1/4 காஸ் 4xன்னு வரும். 1/4 காஸ் 12x dx ப்ளஸ் 1/4 காஸ் 8x dx ப்ளஸ் 1/4 dx ப்ளஸ் 1/4 காஸ் 4x. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு எல்லா டேர்ம்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது 1/4 காஸ் 2xோட டிஃபரன்சியேஷன் இன்டெகிரேஷன் sin 12x எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டரில் வந்துடும். 1/4 காஸ் 8xோடது sin 8x/8 ப்ளஸ் 1/4 dxோட இன்டெகிரேஷன் x 1/4 sin 4x/4 ப்ளஸ் c. உங்களோட ஃபைனல் ஆன்சர் 1/48 sin 12x plus 1/32 sin 8x plus 1/4x plus 1/16 sin 4x plus c. Thank you guys. Thank you for watching.